யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது யாழ் மறை மாவட்ட திருவையிலே பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகிறவர்களை இங்கு அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய பணிகளை பற்றியும் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளை பற்றியும் அவர்களால் எமது யாழ் மறை மாவட்டம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே எமது யாழ் மறை மாவட்ட திரு அவையைச் சேர்ந்த அருட்தந்தை மருசலின் ஆண்டன் ஜெராட் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அருட்தந்தை அவர்களே, நீங்கள் குருவாகி பல பங்குகளிலே பணியாற்றி இருக்கின்றீர்கள். எமது யாழ் மறை மாவட்ட பங்கு மக்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். என்னுடைய பெயர் மருசலின் ஆண்டன் ஜெராட். கடந்த 5 வருடங்களாக நான் இந்த யாழ் மறை மாவட்டத்திலே பணியாற்றி வருகின்றேன். 2019ஆம் ஆண்டு தற்போதைய ஆயர் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு 5 வருடங்களாக பல்வேறு இடங்களிலே பணியாற்றி வருகின்ற ஒரு மறை மாவட்ட குருவானவர். நீங்கள் 5 வருடங்கள் குருவாகி பணியாற்றி இருக்கின்றீர்கள். நமது யாழ் மறை மாவட்டம் பரந்த ஒரு மறை மாவட்டம், கிட்டத்தட்ட 70 பங்குகளை கொண்டது. நீங்கள் எங்கு பணியாற்றி இருக்கின்றீர்கள்? குருத்துவ திருநிலைப்பாட்டை நடத்தபடியாக புனித மரியன்னை பேராலயத்தின் உதவி பங்கு தந்தையாக நான் நியமிக்கப்பட்டேன். அங்கு 1.5 வருடங்களாக நான் பணி செய்தேன். தொடர்ந்து புனித மடத்தினார் குருமடத்துக்கு என்னுடைய பணி மாற்றம் பெற்றது. அங்கு அதிபருக்கு துணையாக நான் மீண்டும் 1 வருட காலமாக அங்கு பணிபுரிந்தேன். அதன் பிற்பாடு ஆயரவருடைய பணிப்பின் பேரிலே சுண்ணாகத்தின் பங்கு தந்தையாக நான் நியமனம் பெற்று சென்றேன். அந்த பங்கில் 9 மாதங்களாக பங்கு தந்தையாக பணியாற்றிய பின்னர் ஆயரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உளவியல் கற்கநெறியின் ஒரு மேற்படிப்புக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். உளவியல் கற்கநெறி என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய யாழ் மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், போருக்கு பின்னால் தற்சமயம் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளினூடாக மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே எமது மக்களுக்கு தேவையான ஒரு கற்கநெறியை நீங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றீர்கள். இந்த கற்கநெறி எப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டது? தனிய கற்பித்தல் முறையா அல்லது அதையும் தாண்டி ஏதாவது பயிற்சிகளையும் பெற்றிருக்கின்றீர்களா? 2 வருடங்களை கொண்டிருந்த என்னுடைய உளவியலினுடைய மேற்படிப்பு பலவிதமான படிநிலைகளை அது கொண்டிருந்தது. இந்தியாவின் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தான் என்னுடைய மேற்படிப்பை நான் மேற்கொண்டிருந்தேன். விஞ்ஞான முதுமானி என்கின்ற பட்டத்தை உள ஆற்றுப்படுத்துதல் அத்தோடு இணைத்து உளநல சிகிச்சை முறைகளையும் கற்றுக்கொண்டேன். இது 2 வருட காலம் இந்த பணி நீடித்தது. உண்மையாகவே ஒரு பயனுள்ள கற்கநெறியாக நான் அதை கண்டுகொண்டேன். வெறுமனவே விரிவுரைகளோடு மட்டும் அது நின்று விடாமல் விரிவுரைகளுக்கு ஏற்றவாறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதனுடைய தற்கால சூழமைவுகளோடு அது எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அது ஒரு விடயம். விரிவுரைகளும் அதோடு சேர்த்து பயிற்சிகளும். 2வது விடயம் ஃபீல்டு விசிட், அதாவது களப்பயிற்சிகள் பாடசாலைகளுக்கு இன்னும் பல உளநல உதவிகளோடு ஏற்கனவே இயங்குகின்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் அனுப்பப்பட்டு அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கு மேலாக இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற 150 மடத்தியாலங்களை கொண்ட வைத்தியசாலையின் சைக்காட்ரிக் யூனிட்டிலே நாங்கள் 1 மாத காலம் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டோம். முற்றுமுழுதாக எங்களுடைய அனுபவங்களுக்காக அந்த கல்வியின் அடிப்படையிலே நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளாகவே இந்தியாவிலே பலதரப்பட்ட நிறுவனங்கள் பலதரப்பட்ட மையங்கள் வைத்தியசாலைகளிலே இந்த பயிற்சிகள் மிக நிறைவாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல தளங்களிலே இந்த பயிற்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுபோல எங்களுடைய மக்களும் பல்வேறு வழிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கல்வி அறிவு எங்களுடைய மக்களுக்கு எந்த வகையில் பயன்படக்கூடியதாக இருக்கும்? இதனுடைய பயன்பாட்டை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது மனநலம் அல்லது ஒரு உளநலம் என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே உளநலம் மிக ஒரு ஆரோக்கியமாக பேணப்பட வேண்டிய இந்த விடயம். இதை நாங்கள் பலர் கண்டுகொள்வதில்லை. அவ்வாறு பலர் அதிலே அதிக கரிசனை காட்டி ஆவலாக இருந்தாலும் அவர்களை சமூகம் விளங்கி கொள்ளாத ஒரு நிலைமையிலே பார்க்கின்றது. உண்மையாகவே இது ஒரு யதார்த்தமான ஒரு தேவையாக இருக்கின்றது இன்றைய சூழலிலே. மனம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வெளியே
நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு நிச்சயமாகவே எங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணுகின்றது. அது நன்மையான தாக்கமாக இருக்கலாம் அல்லது தீமையான தாக்கம், ஏதோ ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணுகின்றது. அந்த தாக்கமானது எங்களுடைய மனங்கள் ஏற்படுகிற தாக்கம் நிச்சயமாக அது பல வழிகளிலே அது பரவி விரிந்து காணப்படுகிறது. எங்களுடைய சிந்தனைகளிலே அது பரவி கிடக்கின்றது, எங்களுடைய நடத்தை கோலத்திலே அது பரவி கிடக்கின்றது, இன்னும் அதற்கு மேலாக எங்களுடைய உடலிலே அது பரவி கிடக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு வெளியே நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது எங்களை அறியாமலே எங்களுடைய உடம்புகளிலே இருக்கின்ற நாடிகள், நாளங்கள், சுரப்பிகள் என்பன ரசாயனங்களை அவைகள் சுரந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்திலே நிகழ்வுகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது அந்த நாடி, நாளங்கள், சுரப்பிகள் ஒரு சமனற்ற நிலையிலே ரசாயனங்களை சுரக்கின்ற பொழுது அது உண்மையாகவே ஒரு மனித உடலிலே, ஒரு சிந்தனையிலே, நடத்தை கோலங்களிலே அது பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது. இந்த நடத்தை கோலங்கள் அல்லது இந்த பாதிப்பு ஒரு நீண்ட காலத்துக்கு வருகின்ற பொழுது அது ஒரு நிரந்தரமான தாக்கமாக தங்கிவிட வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய சிந்தனையிலே அது ஒரு நீண்ட கால பாதிப்பு, எங்களுடைய நடத்தை கோலத்திலே ஒரு பாதிப்பு, இன்னும் எங்களுடைய உடலிலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. இவைகள் பல வேளைகளிலே இது நிரந்தரமான பாதிப்புகளாக மாறி உடலிலே நாங்கள் அனுபவிக்கின்ற நோய்களாக இவை தோற்றம் பெறுகின்றன. பல வேளைகளிலே இவை தீராத நோய்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த உணர்வுகளை அல்லது எங்களில் ஏற்படுகின்ற மனத்தாக்கங்களை சரியான முறையிலே நாங்கள் வழிப்படுத்தவில்லை என்று சொன்னால், ஆகவே இந்த இடத்திலே தான் எங்களுடைய மக்களினுடைய பல எண்ணங்களை, அவர்களுடைய சிந்தனைகளை வழிப்படுத்த வேண்டிய, உணர்வுகளை முக்கியமாக வழிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நான் உணர்கின்றேன். நீங்கள் இந்த பயிற்சியினூடாக அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள். எவ்வாறு திட்டமிட்டிருக்கின்றீர்கள்? யாழ் மறை மாவட்டத்திலே எவ்வாறான பணிகளை ஆற்றுவதென்று ஒரு திட்டத்தை போட்டிருக்கின்றீர்கள்? எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்திலே ஏற்கனவே அகவழி குடும்ப நல மையம் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த குடும்ப நலன்களை கருத்திலே கொண்டு ஒரு ஆரோக்கியமான நல்ல வாழ்வை வழங்கி கொண்டு வருகின்றது. இதற்கு வித்திட்டவர் எங்களுடைய அருட்தந்தை ராஜநாயகம் அடிகளார். அவர்தான் உண்மையாகவே இந்த அகவழி குடும்ப நல மையத்தினுடைய திட்டங்களை அடிப்படையிலே அவர் நிவர்த்தி செய்த ஒருவர். அவருடைய இந்த திட்டமிடலும் அவருடைய ஆரம்பங்களும் தான் இன்றைய அகவழியினுடைய ஒரு வளர்ச்சிக்கு நிச்சயமாகவே காரணமாக இருக்கின்றது. 25 வருடங்களாக கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய முழு பணியையும் அதிலே செலுத்தி இருக்கின்றார். தன்னால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் இந்த நிறுவனத்தினுடைய பணிக்காக அவர் கொடுத்து, அதிலும் சிறப்பாக ஒரு டிப்ளோமா கற்கனரியை வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தோடு அவர் தொடர்பு படுத்தி ஆரம்பித்து வைத்தார். ஆகவே என்னுடைய பணி, என்னுடைய ஊடகமாக அகவழிதான் ஒரு முக்கிய ஒரு நிறுவனமாக இருந்து வருகின்றது. அதனூடாக செய்வதற்காகத்தான் நாங்கள் யாழ் மறை மாவட்ட ஆயரோடும் இயக்குனர் தந்தை அருட்தந்தை டேவிட் அடிகளாரோடும் நாங்கள் திட்டமிட்டு வருகின்றோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய பயிற்சி மருத்துவமனைகளிலே பெறப்பட்டிருக்கின்றது சொல்லி. ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருக்கின்றதா? எங்களுடைய மருத்துவமனைகளிலும் பணியாற்றுவதற்கான எண்ணங்கள் இருக்கின்றதா? நிச்சயமாக மருத்துவமனைகளிலே தேவைகளோடு பலர் இருப்பதை நான் என்னுடைய களப்பயிற்சி மூலம் அறிந்து கொண்டேன். அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாங்கள் சென்றடைந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் இருந்தது. நான் குறிப்பாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையிலே தான் என்னுடைய களப்பயிற்சியை நான் அமைத்து கொண்டேன். ஆகவே அங்கு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த போருக்கு பின்னரான தாக்கம் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை மக்களுடைய மனங்களிலே விட்டு சென்றிருக்கின்றது. அதற்குரிய சிகிச்சை முறைகளைத்தான் இப்பொழுதும் அதனுடைய வைத்தியர்கள், ஆலோசகர்கள் எல்லோரும் அதை சிந்தித்து கலந்துரையாடி வருகின்றார்கள். இந்த போரின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்வது, அவருடைய மனங்களை எவ்வாறு ஆற்றுப்படுத்துவது. ஆகவே அது ஒரு சம்பவத்தினுடைய தாக்கம் அவர்களுடைய பதிந்திருக்கின்றது. அந்த ட்ரோமா என்று சொல்லுவார்கள். அந்த ட்ரோமாவிலே இருந்து அவர்கள் வெளிக்கொணர்வதற்குரிய தேவை கவுன்சிலிங் அதற்கு முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய பணி இந்த வைத்தியசாலையிலும் தேவை என்பதை நான் என்னுடைய களப்பயிற்சி மூலமாகவும் என்னும் பணி வாழ்வின் மூலமாகவும் உணர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய யாழ் மண்ணிலே தனிநபராக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குடும்பமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒரு குழுமமாக கூட இந்த உளவியல் ஆற்றுப்படுத்தல் தேவையான மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ இவர்களை நீங்கள் எவ்வாறு அணுகுகின்றீர்கள்? அகவழி குடும்ப நல
அந்த மையத்திலே ஏற்கனவே நீங்கள் கேட்ட தனிநபர் ஆற்றுப்படுத்தல்கள், குழுமமான ஆற்றுப்படுத்தல்கள், குடும்பமாக ஆற்றுப்படுத்தல் முறைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றது. அருட்தந்தை எஸ்.ஜே. ராஜநாயகம் அடிகளாருக்கு பிற்பாடு அருட்தந்தை ஸ்டெலின் அவர்கள் பொறுப்பெடுத்தார். அவர் 8 வருட காலங்களாக அந்த பணியை பொறுப்பேற்று நடத்தினார். அவர் தன்னுடைய காலங்களிலே மிக சிறப்பாக தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அனுபவங்களையும் அவர் வெளிக்கொணர்ந்தார். குறிப்பாக சொல்ல போனால் எழுத்து வடிவங்களிலே பல புத்தகங்களை அவர் வெளியிட்டார். வெளியிடப்பட்ட அந்த புத்தகங்கள் மாணவர்களுக்கு, அதாவது கல்வி பயின்ற மாணவர்களுக்கு என்னும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே இந்த வேலைகளை பொறுப்படுத்தி செய்கிறவர்களுக்கு ஒரு துணையாக மிகப்பெரிய ஒரு சொத்தாக இது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அருட்தந்தை ஸ்டாலின் அவர்கள் அரசு நிறுவனங்களோடு எங்களுடைய அகவொளியையும் அவர் பதிவு செய்கின்ற ஒரு பெரிய முயற்சியை ஈடுபட்டு அதிலே வெற்றி கண்டிருக்கின்றார். எனவே இந்த ஆற்றுப்படுத்தல் முறைகளுக்கு அருட்தந்தை ஸ்டாலின் அடிகளாரோடு இணைந்து பல குருக்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். குறிப்பாக அமலமரி தியாகிகளை சேர்ந்த குருக்கள் அருட்தந்தை டேமியன் அடிகளார், அருட்தந்தை விஜேந்திரன் அடிகளார், இவர்கள் தங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக இந்த அகவொளி நிலையத்திற்கு அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அருட்தந்தை ஸ்டாலின் அடிகளாரை தொடர்ந்து அருட்தந்தை டேவிட் அடிகளார் கடந்த 2 வருடங்களாக புதிய பொறுப்பை ஏற்று அவர் நடத்தி வருகின்றார். அவர் தன்னுடைய பாணியில மிக சிறப்பாக ஒரு உயர்ச்சியை அடையக்கூடிய இலக்குகளை தீர்மானித்து திட்டமிட்டு அவற்றை மிக சிவனவே அவர் நகர்த்தி வருவதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த ஆற்றுப்படுத்தல் தேவை என்று நினைக்கின்றவர்கள், உதாரணமாக எனக்கு ஆற்றுப்படுத்தல் தேவை என்று வைப்போம். நிச்சயமாக பலர் தங்களுக்கு இவ்வாறான ஒரு குறைபாடு இருக்கின்றது அல்லது உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் எப்படி உங்களோடு தொடர்பு கொள்ளலாம்? அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தாங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும், தங்களுடைய உணர்வுகளை சரியான வழியிலே வழிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பலர் மூலமாக எங்களுக்கு அவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள், அவர் திருப்பி விடப்படுகிறார்கள். குறிப்பாக முதலாக பங்கு தந்தையர்கள் மூலமாக அவர்கள்தான் எங்களுடைய ஒரு பேஸாக இருக்கின்றது. பங்கு தளத்திலே பணிபுரிகின்ற பங்கு குருக்கள் அவர்களுடைய பிரச்சனையை, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, என்ன இளையோருடைய பிரச்சனை, அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்று இனம் கண்டு அவர்கள் இந்த அகவொளி நிலையத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி எங்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு இணைப்பை அவர்கள் செய்து விடுகிறார்கள். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு இணைப்பாக இருக்கின்றது. அதையும் தாண்டி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிகளில் இருந்து, அரசு சார்பற்ற இடங்களிலே இருந்தும் தனிநபர்களாக குழுக்களாக அவர்கள் எங்களோடு இணைப்பை ஏற்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு மேலாக இணையதளத்தின் மூலமாக அகவொளி பற்றிய தகவல்களை பெற்றுக்கொண்டு வந்தடைந்து தங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளுகிற துணை நாடிகளையும் இந்த காலத்திலே நான் பார்க்கின்றேன். ஆகவே பலவிதமானவர்கள் மூலமாக இவர்கள் வந்து சேர்கின்றார்கள். குறிப்பாக அருட்தந்தை டேவிட் அடிகளார் இந்த பணியை பொறுப்படுத்ததற்கு பிற்பாடு அவர் பல திட்டங்களை வைத்திருக்கின்றார். முதலாவது, நாங்கள் பங்குகளுக்கு சென்று மக்களோடு கலந்துரையாடி இவ்வாறு எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய இமோஷன்ஸ் இவற்றை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், எவ்வாறு இவர்களை நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தமர்வை நாங்கள் நடத்த தீர்மானித்து இருக்கின்றோம். அவர்களுக்குரிய ஒரு கருத்தமர்வின் மூலம் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் எவ்வாறு உதவியை நாடி வர வேண்டும் என்பதையும் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க இருக்கின்றோம். முதலாவது, பங்கு மட்டத்திலே நாங்கள் இதை செய்த பிற்பாடு பாடசாலைகளுக்கும் நாங்கள் இதை விரிவாக்க தீர்மானித்து இருக்கின்றோம். பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்கள் அதிகமாக இப்போது அவர்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனை கடுமையான பெற்றோருடைய மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தினால் அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், இவற்றிலிருந்து அவர்கள் எவ்வாறு எழுந்தெழ முடியும் என்பதை மாணவர்களுக்கு சென்று நாங்கள் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற பொழுது அந்த பாடசாலையிலே பொறுப்பாக ஒரு ஆற்றுப்படுத்தலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த ஆசிரியர் தேவையான மாணவர்களை அவர்கள் எங்களோடு இணைத்து விடுவார்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் செய்து முடிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த துணை வேண்டியவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பங்கு மட்டமும் பாடசாலை மட்டமும் தான் எங்களுக்கு ஒரு பரந்து விரிந்த ஒரு இடமாக இருக்கிறது. அங்கிருந்து எங்கள் துணை நாடி அவர்கள் வருவது. இந்த ஆற்றுப்படுத்தலிலே எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. என்னென்று சொன்னால், பெற்றோருடைய எதிர்பார்ப்பிற்கு பிள்ளை கற்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த இடத்திலே யாருக்கு ஆற்றுப்படுத்தல் தேவை, பெற்றோருக்கா பிள்ளைக்கா? முதலாவது ஆற்றுப்படுத்தல் தேவையானவர்கள் பெற்றோர்கள்.
எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பேசிக்கொள்ளுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் பிள்ளை வளர்ப்பு. பிள்ளை வளர்ப்பு என்பதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். ஆனால் உண்மையிலே பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பது என்பது ஒரு முடியாத காரியம். வளர்க்கக்கூடியது எதுவென்று சொன்னால் எங்களுடைய அதிகபட்சமான செல்வாக்கை செலுத்தி ஒன்றை நாங்கள் மேல்நிலைக்கு உயர்த்துவதுதான் வளர்ப்பு. ஒரு செடியை நாங்கள் நடுகின்றோம், ஒரு மரத்தை நட்டு எங்களால் என்ன விதமான பசலை போடுமோ தண்ணி ஊற்றியுமோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தெடுப்போம். அல்லது ஒரு ஆடு மாடுகள் என்கின்ற எங்களுடைய செல்லப் பிராணிகளை நாங்கள் வளர்த்தெடுக்கலாம். இதில் நாங்கள் கட்டுகின்ற பொழுது இதிலேயே நிற்போம். அவைக்கு நீராகாரம் தேவை என்று சொன்னால் நாங்கள் வைக்கின்ற பொழுது அவைக்கு குடிக்கும். இவைகளைத்தான் வளர்ப்பு என்று சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனித மாண்போடு வளர்கின்ற ஒரு குழந்தையை நாங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வளர்கின்ற பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். பிள்ளை எங்கு வளர்கிறது, எதிலே வளர்கிறது என்பதை இனங்காண வேண்டும். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியினுடைய வரையறை எதுவென்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த பிள்ளை எதிலே கூட ஆர்வம் காட்டுகின்றது என்பதை தெரிந்து அந்த பிள்ளை வளர்வதற்குரிய உதவியை நாங்கள் கொடுப்பதுதான் ஒரு முக்கியமான பிள்ளைகள் மட்டிலே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விடயம். தற்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் பெற்றோர்கள் தாம் விரும்புவதை, பிள்ளை விரும்புகிறது என்னவென்று பெற்றோர்கள் விரும்புகிறது என்னவென்று, ஆகவே தாங்கள் விரும்புகிறதை பிள்ளை செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய முழு பலத்தையும் தங்களுடைய முழு ஆசைகளையும் இந்த பிள்ளைகள் மேல் திணிக்கின்ற பொழுது அவர்கள் தாங்க முடியாத இன்னொன்றை சுமக்கின்ற பொழுது அது அழுத்தமாக அவர்களுக்கு வருகின்ற இந்த அழுத்தங்களாக வருகின்ற பொழுது பிள்ளைகளின் இந்த நடத்தை கோலங்களிலே மிக வித்தியாசமான ஒரு வேறுபாடை நாங்கள் காண முடியும். இந்த நடத்தை கோலங்கள் பல காலங்கள் தாண்டி போகின்ற பொழுது பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே பிள்ளையினுடைய ஒரு தனித்துவத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது. இப்போ நாங்கள் கதைத்த இந்த விடயம் எல்லா குடும்பங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் என்கின்ற அந்த பரீட்சைக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் அதிகமானது. அதனால் பிள்ளையும் பாதிக்கப்படுகின்றது. இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பெறுபேறு வரவில்லை என்று சொன்னால் பெற்றோரும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த இடத்திலே உங்களுடைய கருத்து என்ன? இதிலே நாங்கள் இன்னும் தீர்வை கொடுக்கலாம் அவர்களுக்கு. இந்த இடத்திலே நாங்கள் பிள்ளை கஷ்டப்படுகிறது என்று சொல்லி பிள்ளைக்கு உதவி செய்ய நாங்கள் முன்வந்தால் அந்த பிள்ளை இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டேதான் போகும். இதிலே நாங்கள் முதலாவது கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்கள் மட்டில். அவர்களுக்கு பிள்ளைகளை அறிந்து பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கிறார்கள், அவர்களுடைய நிறை குறைகள், அவர்களுடைய வரையறைகள், அவர்களுடைய ஆர்வங்களை தெரிந்து கொண்டுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். அளவுக்கு அதிகமானதை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. செய்து முடிப்பார்கள் ஒரு கட்டத்தில். எவ்வாறு என்று சொன்னால் தங்களுடைய புத்தியை, அதாவது தங்களுடைய அறிவை அவர்கள் மேக்சிமம் பயன்படுத்துவார்கள். ஆனால் உணர்வு ரீதியாக அவர்கள் அனைத்தையும் இழந்தவர்களாக ஒரு நடமாடுகின்ற ஒரு அறிவு பெட்டகமாக மட்டும்தான் அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்வைத்தான் தோற்றுவிக்கிறது ஒரு குழந்தையிலே. ஆகவே வெறும் ஒரு உணர்வில்லாத ஒரு பொருளாக ஒரு மனிதன் நடந்து திரிவது என்பது ஒரு பார்க்க முடியாத, ஒரு சகிக்க முடியாத ஒரு நிலையை தோற்றுவிக்கிறது. ஆகவே இது நிச்சயமாக விடுபட வேண்டியது பெற்றோர்கள் தான். இதிலே முழுக்க கவனம் செலுத்தி அந்த பிள்ளைகளுடைய மன ஆரோக்கியத்திற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. உங்களுடைய இந்த கற்கை நெறியிலும் நீங்கள் களப்பரிசிப்பு மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கற்கை நெறியை நிறைவு செய்த பிறகு இங்கே உங்களுடைய அந்த கல்வியை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த 2 காலங்களிலும் நிச்சயமாக உங்களுடைய மனதை தொட்ட அல்லது மனதை பாதித்த மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே சொல்ல போனால் இந்த 2 வருட கால மேற்படிப்பினுடைய நிறைவிலே ஒரு ஆய்வறிக்கை ரிசர்ச் ஒன்று நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். அந்த ரிசர்ச்சுக்காக நான் தெரிந்து கொண்ட இடம் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற 2 மாவட்டங்கள், முல்லைத்தீவு, கிளிநொச்சி. இந்த மாவட்டத்திலே பயிலுகின்ற மாணவர்களை அவர்களை ஒரு சாம்பிள் குரூப்பாக நான் பார்த்தேன். எவ்வாறு என்று சொன்னால் இந்த போர் தொடங்கி அந்த போர் முடிவுற்ற காலத்திலே பிறந்த பிள்ளைகளினுடைய மனநிலத்தை நான் ஆய்வு செய்கின்றேன். எவ்வாறு என்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைகளிலே இருந்து 2009-10 அந்த போர் முடிவிட்ட காலங்களிலே பிறந்த குழந்தைகள், போர் சூழலிலே போருக்கு பின்னர் முன்னுக்கு என்று சொல்லி அந்த இடப்பெயர்வுகளுக்குள்ளே செல்லடிகள், பிரச்சனைகள், பல அவலங்கள் நடந்த காலத்திலே பிறந்த குழந்தைகளுடைய மனநிலங்களைத்தான் நான் ஆய்வு செய்தேன். அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு ஒரு தங்கள் உள்ளத்திலே எவ்வாறு ஒரு வலிமையை கொண்டிருக்கிறார்கள்,
அல்லது சவால்களை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்ற 2 திறனையும் நான் ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்கின்ற பொழுது அதில் கிடைத்த ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இந்த போரினால் அவர்களுடைய அந்த உள நலம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, அது அவர்கள் சவால்களை எதிர்கொள்கிற திறனிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே உளநலத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மிகவும் குறைவான, அதாவது சவாலை எதிர்கொள்கின்ற ஒரு குறைவான திறனை அவர்கள் கொண்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். போர் உக்கிரமான நடந்த காலத்திலே பிறந்த பிள்ளைகள் உளநலனை அவர்கள் மிக குறைவாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இப்பொழுது வருகின்ற சவால்களை எதிர்கொள்கிற திறனையும் மிக குறைவாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தாக்கங்கள் எவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே பிரயோடி போயிருக்கிறது என்பதை என்னுடைய இந்த ஆய்வு மூலம் அறிந்து கொண்டு என்னுடைய பணியை நான் முன்னோக்கி செல்வதற்கு இது ஒரு சிறப்பான அனுபவமாக எனக்கு இருந்தது. அருட்தந்தை மருசலின் அண்டன் ஜெராட் அவர்கள் எமது மண்ணுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு துறையிலே கல்வி கற்றிருக்கின்றார். உயர்கல்வியை நிறைவு செய்திருக்கின்றார். தன்னுடைய கல்வி அனுபவங்களினூடாக எங்களுடைய யாழ் மறைமாவட்ட மக்களுக்கு அவருடைய பணி நிச்சயம் கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது. தன்னுடைய பணியை ஆரம்பித்து விட்டார். அகவொழியோடு இணைந்து அவருடைய பணி முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் இந்த பணிகளை மருத்துவமனைக்குள்ளும் ஆற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே மருத்துவமனைக்குள்ளே பணியாற்றுகின்ற பொழுது பல சமய மக்களையும் பல மொழி பேசுகின்ற மக்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அவரை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவருடைய இந்த உள ஆற்றுப்படுத்தல் பணி எங்களுடைய மக்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், இந்த பணிகளினூடாக அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் அவரை வாழ்த்து நிற்கின்றோம். எமது வேண்டுகோளை ஏற்று இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டமைக்காக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.